லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் மற்றும் ரெட் ரெயின் மூவிஸ் தயாரிப்பில் உலக நாயகன் கமல்ஹாசன் நடிப்பில் பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் உருவாகியுள்ள இந்தியன் 2 திரைப்படம் உலகமெங்கும் உள்ள உங்கள் அபிமான திரையரங்குகளில் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. ஒரே ஒரு முக்கியமான திரு பிரியன் தொட்டார், அதுவும் நான் கேள்வியை வச்சுட்டேன், சேர்த்தே சொல்லிடுறேன். மோடி எதிர்ப்புங்கிறதுல புள்ளியில தான் திமுக கூட்டணி கட்சிகள் இங்கே இணைஞ்சிருக்காங்க. அது உறுதியாக இருக்கிற வரைக்கும் திமுக மீதான விமர்சனங்கள் இருந்தாலும் அதில் ஒன்றும் சலசலப்பு வந்துடாதுன்னு முதற்கட்டத்தில் சொன்னார். அதுக்கு ஒரே பதில் முடிச்சிடுறாரு சார். வரப்போகிற சட்டமன்ற தேர்தல் வந்து மோடியை தீர்மானிக்கிற தேர்தல் இல்லை, தமிழ்நாடு மக்களை பொறுத்து தமிழகத்தை சார்ந்த தேர்தல். அதனால கண்டிப்பாக நிலைப்பாடு மாறும். அதுக்கான சமிங்கை தான் காங்கிரஸ். சார், எல்லா காலத்துலையும் கொலை நடக்குது அப்படிங்கிறது நாங்களும் ஒத்துக்கிறோம். ஆமாம் இருக்குது. போலீஸ் ஸ்டேஷன் இல்லாமல் இருந்துச்சு அதிமுக ஆட்சி காலத்தில். போலீஸ் ஸ்டேஷன் இருந்துச்சு, கொலை நடந்துச்சு, ஆமாம் நடந்துச்சு சார். ஆனால் ஏன் புரட்சி தலைவி அம்மா ஆட்சியில் மக்கள் நிம்மதியாக இருந்தாங்கிற காரண காரியம் ஒன்று இருக்குது. இங்கே என்ன நடக்குதுன்னா, வேலியே பயிர மேயுது அப்படிங்கிறத திமுக மேலே வைக்கிற குற்றச்சாட்டு நடக்கக்கூடிய சம்பவங்களும் அதை தான் உறுதிப்படுத்துது. தாம்பரம் எம்எல்ஏ வந்து ஒரு தனியார் நிறுவனத்தில் உள்ள போய் மிரட்டல் விடுக்கலையா? அதே அங்கே இருக்கிற கவுன்சிலர் வழக்கில் மாட்டலையா? மேட்டுப்பாளையம் கவுன்சிலர் ஏன் குப்பை அழலன்னு கேட்குற ஒரு சாமானியர் பொதுமக்களை தாக்கலையா? அவர் போய் ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆகலையா? இப்போ நடக்கக்கூடிய சம்பவங்கள் அனைவருக்கும் இந்த ஆட்சியில் இருக்கக்கூடிய திமுகவுக்கும் திமுகவை சார்ந்தவர்களுக்கும் தொடர்பு இருக்கிறது பட்டவர்த்தனமாக தெரியுது. சட்டமன்றத்தில் பொதுச்செயலாளர் எடப்பாடியார் கேட்குறாரு, 1200 பேர் 1196 பேரும் கஞ்சா இருக்குன்னு சொன்னீங்களே, ஏன் வெறும் 200 பேர் மேலே தான் வந்து வழக்கு கைது பண்ணியிருக்கீங்க அப்படின்னு கேட்டால் பதில் இல்லை. ஆனால் சட்டப்படி 1200 பேர் உள்ளே போயிருக்கணும் நார்கோட்டிக்ஸ் கண்ட்ரோல் ஆக்டில். இது மாதிரி நடக்கக்கூடிய ஒரு சம்பவங்களும் மக்களை அச்சுறுத்தக்கூடிய சம்பவங்கள் அனைத்திலும் ஆளக்கூடியவர்களின் தொடர்பு இருக்குது அப்படின்னு. சார், ஆம்ஸ்டாங்க்கு வேகமாக கைது பண்ணுற இதே அரசாங்கம் தான் செந்தில் பாலாஜி தம்பியை ஒரு வருஷமாக தேடிட்டு இருக்கு. நடக்குதா இல்லையா? இங்க கண்ணு முன்னாடி நடக்குதா இல்லையா? ஒரே தேடிட்டு இருக்குங்கிறது உண்மை, யதார்த்த பட்டவர்த்தனமான விஷயம். இன்னொன்று, இங்கே சொன்னாங்க டிவியை பார்த்து தான் பொதுச்செயலாளர் தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொன்னார் அப்படின்னு. ஆமாம், உண்மையை தான் சொன்னார். அதே கோர்ட்டில் இப்போ என்ன சொல்லுது, போன வாரம் அங்கே இருக்கக்கூடிய தொழிலதிபருக்கும் காவலர்களுக்கும் தொடர்பு இருப்பதாக தெரிகிறது. இதை வந்து லஞ்ச ஒழிப்புத்துறை வந்து அந்த காவலர்களுடைய மனைவி சுற்று வட்டத்தின அனைவரோட பட்டியல சமர்ப்பிங்கன்னு சொல்லலையா? அதாவது இங்க நடக்கக்கூடிய விஷயங்கள காவல்துறைக்கு சுதந்திரம் இல்லை, அது தெளிவா தெரியுது. ஏன்னா காவல்துறை ஏவல்துறை குற்றச்சாட்டு வைக்கிறோம். ஆனா ஒரு நடந்தது வந்து அதுக்கு சிபிஐ கேட்ட கொடுத்துட்டோம் சார். கள்ளக்குறிச்சிக்கு சிபிஐ வரல. இந்த மாதிரி நடக்கக்கூடிய விஷயங்கள் வெறும் கொலையை மட்டுமே வச்சு சட்டம் ஒழுங்கு பிரச்சனைன்னு சொல்லல. கொலைக்கான காரண காரியங்கள், மதுவுக்கு அடிமையாகி, போதைக்கு அடிமையாகி, ஹெராயின் கஞ்சாக்கள் அடிமையாகி அதற்கான கொலைகள் நடக்குது. இப்போ துவங்கி இருக்கு. பாலியல் வன்கொடுமை முடிச்சிருக்கேன் சார், ஒரு நிமிஷம். பாலியல் வன்கொடுமை அதிகமா இருக்கு. ஆமா, அதிகமா இருக்கு. காவல்துறைக்கு சுதந்திரம் இருக்கா நடவடிக்கை எடுக்கன்னா இல்ல சார். 22 பேர் செத்த மரக்காணத்துல சாராயம் காய்ச்சனோடனே போய் 50,000 வாங்கினது, அரசு கொடுத்த நிவாரணத்தை வாங்கினது வரலாறு. இது மாதிரி தொடர்ச்சியா வரக்கூடிய விஷயங்கள் பொதுமக்களிடம் நம்பிக்கை இல்ல. எண்ணிக்கை, அதாவது சுதந்திரமாக செய்யப்பட வேண்டிய சுதந்திரம் இல்ல, காவல்துறை ஏவல்துறையா இருக்கு. வேலையே இங்க பயிர மேய்து அப்படிங்கறத இங்க இருக்கிற மிகப்பெரிய குற்றச்சாட்டு. அதனால பொதுமக்கள் அச்சத்துல இருக்காங்க. ரெண்டுமே முக்கியமான பாயிண்ட் திரு சத்யன் சொன்னது. ஒண்ணு, ஆட்சியாளர்கள் ஆட்சியோடு சம்பந்தப்பட்டவங்களே தவறு செய்யறது அப்படிங்கிறது. இன்னொன்னு வெளியே பயிரம் ஏறுது. இன்னொன்று என்ன சொன்னீங்க சத்யன்? காவல்துறை ஏவல்துறையா இருக்கு. அவங்க காவல்துறைக்கு வந்து சுதந்திரம் இல்லைன்னு சொன்னார். இல்ல, இதை பத்தி பேசும்போது, வேலிய பெயரமையரை பத்தி பேசும்போது, பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுப்புல வந்து பொள்ளாச்சி ஜெயராமனுடைய ரோல் என்னங்கிறது பத்தி நீங்க என்ன ரெஸ்பாண்ட் பண்ணீங்கன்னு ஒண்ணு இருக்கு. பல்லடத்துல வந்து மதுவிலக்கு இன்னைக்கு அவ்வளவு தூரம் பேசுறது, மதுக்கடைகளுக்கு எதிராக போராட்டம் பண்ண பெண்மணியை வந்து டிஎஸ்பி கன்னத்துல அரைஞ்ச காட்சி தமிழ்நாடே பார்த்துது. அவருக்கு என்ன தண்டனை வழங்கப்பட்டது? அதிமுக ஆட்சியிலேனா பதவி உயர்வு வழங்கப்பட்டது. அப்படியெல்லாம் இருந்துகிட்டு நீங்க இதை பேசுறது ஒண்ணு இருக்கு. ரெண்டாவது வந்து இவ்வளவு இதை பேசிட்டு கரூர்ல இதுல விஜயபாஸ்கர் வந்து நிலாபகரிப்பு கேஸ்ல வந்து சம்பந்தப்பட்டிருக்காரு. அவர் மேல வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்குது. அவர் கைது செய்யப்பட்டிருக்காரு. நெஞ்சை பிடிச்சி ஆஸ்பத்திரியில போய் படுத்துக்கல சார். நெஞ்சு வலின்னு போய் ஆஸ்பத்திரியில போய் படுத்துக்கல சார். அந்த வேலை யாருடைய பேரை மீதுங்கிறது கேள்வி இருக்கு. இதெல்லாம் வந்து உங்களுக்கு செலக்டிவா மறந்துருது. நீங்க வந்து இப்போ இதை மட்டும் வந்து இதை எடுத்துட்டு பேசுறீங்க. எந்த விதத்துல நான் வந்து ரெஸ்பாண்ட் பண்ணல அப்படின்னா, இன்னைக்கு எஸ்பி சஸ்பெண்ட் பண்ணப்பட்டிருக்காரு. ஆனா பொள்ளாச்சி சாரி பல்லடத்தில் நடந்த நீங்க எஸ்பிக்கு என்ன டிஎஸ்பிக்கு என்ன கொடுத்தீங்கன்னா பதவி உயர்வு கொடுத்தீங்க. 10 பேர் மத்தியில அத்தனை பெண்கள் கூட பார்க்காம கன்னத்துல இருந்த டிஎஸ்பிக்கு வந்து நீங்க பதவி உயர்வு கொடுத்தீங்க. அது மாதிரி நடந்துக்கலைங்க. இங்க வந்து எஸ்பியை சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்காரு இன்னைக்கு கள்ளக்குறிச்சி சம்பவத்துல. அரசாங்கம் வந்து ரெஸ்பாண்ட் பண்ணுது, நடவடிக்கை எடுக்குது, விசாரணை தொடர்ச்சியா நடந்துகிட்டு இருக்குது. அதுல என்ன சொல்றாரு, மக்களும் அதை தான் எதிர்பார்க்கிறாங்க. விமர்சன அடிப்படையில இங்க பேசின பத்திரிகையாளர்கள், அரசியல் விமர்சகர்களும் எதிர்கட்சிகளும் கூட அதுதான் எதிர்பார்க்கிறாங்க. அரசு இன்னும் 5 செகண்ட் இடைமறித்தல் தான் சார். கள்ளக்குறிச்சியில சிபிஐ என்கொயரி வேணுமா வேண்டாமா? காங்கிரஸ் நிலைப்பாடுன்னு இல்ல, அந்த கள்ளக்குறிச்சியிலேயாகட்டும் இதுலயாகட்டும் இந்த அரசாங்கத்தினுடைய
காவல்துறையுடைய செயல்பாடு வந்து திருப்தி அளிக்கலைன்னா நம்ம கேட்கலாம். ஆனா காவல்துறையுடைய விசாரணையும் அதனுடைய செயல்பாடுகளும் திருப்தி அளிக்குது. திருப்தி இல்ல, அதான் கேக்குறோம். சரி, உங்களுக்கு திருப்தி இல்ல, அவர் திருப்தி இருக்கு. இல்ல, ஓகே, நன்றி நன்றி நன்றி. லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் மற்றும் ரெட் ரெயின் மூவிஸ் தயாரிப்பில் உலகநாயகன் கமல்ஹாசன் நடிப்பில் பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் உருவாகியுள்ள இந்தியன் 2 திரைப்படம் உலகமெங்கும் உள்ள உங்கள் அபிமான திரையரங்குகளில் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது.